அது போக செவல கண்ணு மாடு கொண்டாந்துருக்காங்க. காராங்கால இல்ல இளங்கன்னு நினைக்கிறேன். பேசுங்க பேசிட்டோம். ஜி வணக்கம். வணக்கங்கண்ணா. அப்படியே உங்களை ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துக்கீங்க, இங்க இருந்து வர்றீங்க, இன்னைக்கு வந்து எத்தனை காளைகள் மாடுகள் கொண்டாந்துருக்கீங்க அப்படின்னு பாத்திரலாம். அண்ணா நாங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறைங்கண்ணா. ஃபார்ம் பேர் வந்து காரால ஃபார்ம்ஸுங்க. காராளன் ஃபார்ம். ஆமாங்க. சரிங்க. அவங்க கிட்ட என்னென்ன மாதிரி ரகங்கள்லாம் கிடைக்கும்? நம்மள்ட்ட காங்கை வகை எல்லாமே கிடைக்குங்க. காங்கை மாடுகள், காங்கை மாடுகள், காளைகள், வண்டி காளைகள் அனைத்துமே நம்மள்ட்ட கிடைக்குங்க. வண்டி ஏறுதல் இருந்து எல்லாமே கிடைக்கும். எல்லாமே வண்டி காலை எல்லாமே போக பின்னாடி ஸ்டில்ல பாத்தீங்கன்னா கட்டு சேவல் இருந்து குதிரையில இருந்து எல்லாமே வச்சிருக்கிற மாதிரி காமிச்சிருந்தீங்க. ஆமாங்க. நல்லா நம்ம வந்துங்க பாரம்பரியத்தை மீட்டு எடுக்கிறதுக்காக நம்ம வந்து கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு எல்லாருக்கும் கொண்டு போயிட்டு இருக்காங்கண்ணா. அதுக்கும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. சரி சரி. இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படிகள் கொண்டாந்துருக்கீங்க? நாங்க இன்னைக்கு வந்து 10 உருப்படி கொண்டு வந்துருக்காங்கண்ணா. 10 உருப்படிகள். எல்லாமே பாக்குறதுக்கு இளந்தாரி பசங்க மாதிரி இருக்கீங்க, எல்லாம் சிறு வயசா இருக்குது. எப்படி இதுல இன்ட்ரெஸ்ட் வந்தது அதை சொல்லுங்க முதல்ல. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே நம்மளுக்கு ஒரு ஆசைங்கண்ணா, நாட்டு மாட்டை வந்து மீட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால நாங்க ஸ்கூல் முடிச்சுட்டு இப்ப காலேஜ் முடிச்சுட்டு எல்லாருமே பசங்க எல்லாருமே வந்து இப்ப வந்து ஃபுல்லா நாட்டு மாடு தாங்கண்ணா. எங்க தொழிலே வந்து நாட்டு மாடு தாங்கண்ணா. நாட்டு மாடு தாங்க. சரி ஓகே. இன்னைக்கு வந்து என்னென்ன கொண்டாந்துருக்கீங்கன்னு அப்படியே பாத்துடலாங்களா? பாத்துடலாங்கண்ணா. கையில வச்சிருக்கிற இது என்ன? இது மயில கடாரிங்க. பல்லு போடாத கடாரி. பல் போடாத கடாரி. பல்லு போடாத கடாரிங்க. மாசம் எத்தனை மாசம் கண்ணுங்க? இது 1.5 வயசு ஆச்சுங்க. 1.5 வயசு. அப்ப இதுக்கு ஷோ கொண்டு போயிட்டு வந்தாச்சுங்களா? போயிட்டு வந்துருச்சுங்க. பிரைஸ்க்கு இது அடிச்சிருக்கு. பிரைஸ் ஆறுதல் பிரைஸ்ங்க. ஆறுதல் பிரைஸ்ங்க. சரி சரிங்க. சுழி சுத்தம் பண்ணலாங்க? சுழி சுத்தமா இருக்குங்க. 4 காம்பு மாடு கூச்சம் எதுவும் கிடையாதுங்க. எதுவும் கிடையாது. நல்லா கைப்பழக்கம் இருக்கு. குழந்தையோட புடிச்சுக்கலாங்க. சரி சரிங்க. சரி ஓகேங்க. இது வந்து சேல்ஸுங்களா இல்ல ஷோக்கு தானா? இது ஷோக்கு தான் கொண்டு வந்துருக்காங்க. ஷோக்கு தான். சரி ஓகேங்க. அப்படியே அடுத்து பாத்துடலாம். பாத்துடலாங்க. குழந்தை பிடிக்குதாமா? எங்க பிடிக்கல பாக்கலாம். அப்படியே கூட்டிட்டு போங்க. அவர் முட்டையில போறாரு. இந்தல்ல மெதுவா மெதுவா மெதுவா. இது ரெண்டுமே 2 பல். 2 பல்லு காளைங்க. சரி சரி. 2 காய் அடிச்சு காது வாட்டி இருக்கு. சீரெல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு ரேக்லா பழக்கம் இருக்குங்களா? ஒரு மேடு ஓட்டி இருக்கிறேங்க. நார்மலா எத்தனை ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்க? நார்மலா ஓட்டுனீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போலாங்க. 50ங்க. அதுக்கு மேல ஹை ஸ்பீடுன்னு பாத்தீங்கன்னா ரேஸ் மேட்லாம் போயிட்டோம்னா நீங்க வேக விடுற அளவுக்கு போகுங்க. நம்ம விரட்டுற அளவுக்கு மாடு போகுங்க. சரி சரி. இது ரெண்டுமே சுழி சுத்தங்களா? 2 சுழி சுத்தங்க. இடம் வள கரெக்டா நிக்கிறாங்க? இடது வலது கரெக்டா நிக்குதுங்க. இப்ப நிக்கிறதே இடது வலது. சரி. இதுல வந்து சேட்டைக்காரர் யாரு? வலது பக்கம் நிக்கிறாளா இடது பக்கம் நிக்கிறாளா? இடது பக்கம் நிக்கிறதா கொஞ்சம் சேட்டைங்க. சேட்டை. ஆமாங்க. மத்தபடி வலது ஆள் சைலண்டா இருக்கிற அப்படி. ஆமாங்க. சரி ஓகே ஜி. இந்த மாதிரி மாடுகள் வேணாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்க வண்டி ஏறுதுங்க, மாடு கன்று எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. சரி ஓகே. அப்படியே அடுத்து பாத்துடலாம். இது கிடாரிங்களா? இது கிடாரிங்கண்ணா. எத்தனை பல் போட்டிருக்கீங்க? இது பல்லு 2 மயில கிடாரி. ஆமாங்க. சுழி எல்லாம்? சுழி சுத்தம் 4 காம்பு மழை சுத்தம். 4 பல் போட்டிருக்கீங்களா? 2 பல்லு. 2 பல்லு. 2 பல்லு கிடாரி. இப்போ வாங்கிட்டு போனா ப்ரீடிங் பண்ணலாம் இல்ல? என்ன சேர்த்திருக்கீங்களா? என்ன சேர்த்திக்கிறேன் நான் உறுதி செய்யல. எனக்கு அதாவது சென கன்ஃபார்ம். சென கன்ஃபார்ம் இல்ல. இப்ப மாட்டுக்கு சேர்த்துறீங்களா இல்ல மயில காலைக்கு தான் போட்டிருக்கேன். மயில காலைக்கு தான் போட்டிருக்கேன். சரி ஓகே. அப்படியே அடுத்து பாத்துடலாம். அப்படியே இங்க இருக்கிற இந்த கண்ணுங்க நல்லா கண்ணு ஜம்முன்னு இருக்கு, திப்பு திப்புன்னு. இந்த கண்ணு எத்தனை மாசம் கண்ணுங்க? இது வந்து 12 மாசம் கண்ணு. மயில கண்ணு 5 மாசமான கண்ணு. 12 மாசம். இது வந்து எப்படிங்க பிரீடிங்க்கு வளர்த்துற மாதிரியா இல்ல வண்டிக்கு மாத்திக்குவீங்களா? நீங்க இனச்சாயத்துக்கு வேணாலும் வச்சுக்கலாங்க, இல்ல அளவுக்கு சோக்கு வளர்த்தலாம், இல்ல ரேஸ் அந்த மாதிரி ஓட்டமா இருந்தாலும் அதுக்கு வளர்த்திக்கலாம். எப்படி உங்க மாட்டு கண்ணுங்களா? இது வியாபாரத்துக்கு வாங்கினதாங்க. வாங்கின கண்ணு தான். சரி ஓகே. இது என்ன ரேட் வருங்க சேல் பண்ற மாதிரி இருந்தா? சேல்ஸ் போடுற மாதிரி இருந்தா ஒரு 30 ரூபா 35 ரூபா வருங்க. 30 ரூபா 35 ரூபா. சுழியெல்லாம் இந்த கோளாறு கிடையாது? சுழியில சுத்தங்க. கண்ணு கால் நாள் இதா இருக்கு. கண்ணு நல்லா தெளிவா இருக்குது. ஆமாங்க.
இப்பதான் லைட்டா கருக்கா ஏறிட்டு இருக்கு. கருக்காய் இப்பதான் ஏறிட்டு இருக்கேன். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் கடைசியா வரும், கான்டாக்ட் பண்ணிக்கங்க நண்பர்களே. ஜி இது எத்தனை வருஷம் கண்ணுங்க? இதுக்கு 2.5 வயசு ஆச்சுங்கண்ணா. 2.5 வயசு. பல் போட்டுருச்சுங்களா? பல்லு போட்டுருச்சுங்க. பல்லு 2 பல்லு. 2 பல்லு. இது எப்படி பூச்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாங்களா? இனச்சைக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க. சிறுவம்பு மூஞ்சி, சிறு மூஞ்சில சேரும். ஆமாங்க. இன்னும் மாடு நல்லா பெருசாகும். இன்னும் மாடு 4 பல்லும் போது இன்னொரு ஜான் பாலம் மேல வந்து பின்னாடி போற மாடு மாதிரி ஆயிரும். ஆமாங்க, பின்னாடி ஒரு மாடு மாதிரி வந்துரும். சரி சரி. இது வந்து சேல்ஸுங்களா இல்ல ஷோக்கு மட்டும் தானே? இது ஷோக்கு வச்சிருக்கிறேங்க. ஷோக்கு ப்ரீடிங் பர்பஸ். ஆமாங்க. சரி ஓகே. போன ஷோல சத்தி காலேஜ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ். சத்தி காலேஜ் கோயம்புத்தூர்ல நடந்தா? கோயம்புத்தூர் சத்தி காலேஜ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சிருக்கீங்க. அப்ப பல்லு போடலைங்க. இவருக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? இவனுக்கு கருப்புன்னு வச்சிருக்கிறோம். கருப்பு. சரி ஓகேங்க. இதுவும் பாத்தீங்கன்னா செவலையில சேர்ற பூச்சிக்காலை. பாக்குற நல்லா ஜம்முன் இருக்கு. இது பல் 2 பல் தான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அது விட்டுருங்க, அப்படியே இருந்துட்டு போகுது, அப்படியே பேசிக்கலாம், குடிச்சுக்கலாம். இது வந்து எத்தனை பல் போட்டிருக்கீங்க? 2 பல்லு. 2 பல்லு. எத்தனை வருஷம் ஆகுதுங்க? இதுக்கு வயசு 2 வயசு ஆச்சுங்க. 2 வயசு ஆகுது. ஆமாங்க. ஆள் நல்லா ஜம்முன் இருக்கிறாரு. பழைய வர்க்க கொம்புல சேருமா? பழைய வர்க்க கொம்புல சேருங்க. வால் கட்ட எல்லாமே அம்சமா இருக்கு. இது வந்து ப்ரீடிங் பண்ணிருக்கீங்களா? இன்னும் பண்ணலைங்க. வண்டி பழக்கம் இருக்குது. வண்டி பழக்கம் இருக்கு. வண்டி பழக்கம் இருக்கு. பூச்சிக்காலை வந்து வண்டியில போட்டோம்னா ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும், எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியுமா? பண்ணிக்கலாங்க. நாம பழக்கறதுல இருக்கு. பழக்கறது. ஆமா, ஃபோர்ஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். நாம தான் அது பண்ணிக்கணும், பழக்கணும். சரி சரி. இப்போ இது எப்படி வளத்துல ஓடுமா இடத்துல ஓடுமா? இது 2 பக்கமே வைக்கலாங்க. 2 இடத்துல வளத்துல 2 வைக்கலாங்க. சரி சரி. இது என்ன சேல்ஸுங்களா இல்ல ஷோக் தானா? இது இங்க வந்து சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு சேல்ஸ் முடிஞ்சு. ஆமாங்க. என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? 60,000 ரூபாய்க்கு முடிச்சிட்டோங்க. 60 ரூபாய்க்கு முடிச்சீங்க? 60 ரூபாய்க்கு முடிச்சோங்க. சரி ஓகேங்க ஜி. இது மயிலக்கடாரி 2 பல்லு. 2 பல் கடாரி. நல்லா மாடு பெருவெட்டு ரகமா வரும்னு நினைக்கிறேன். பழைய வர்க்கத்துல வருங்கனால பெருங்கூட்டு மாட்டா வருங்க. பெருங்கூட்டு மாடா வரும். ஆமாங்க. மடிகால்ல சுத்தம். மடிகால் சுத்தம். இது வந்து 2 பல்லுங்கிறீங்க, எனக்கு சேர்த்திருக்கீங்களா? சேர்த்து இப்போ சேனை 3 மாசம் சேனையில இருக்குதுங்க. 3 மாசம் கன்ஃபார்முங்க. சேனை கன்ஃபார்முங்க. என்ன நேரத்துல காலை போட்டிருக்கீங்க? மயிலுக்கு தான் போட்டிருக்கேன். மயிலக்காலைக்கு போட்டிருக்கேன். சரி சரிங்க. இது எப்படி சேல்ஸுங்களா இல்ல? இது சேல்ஸுக்கு தான் இருக்குங்க. சேல்ஸுக்கு தான். ஆமாங்க. என்ன காஸ்ட் வருதுங்க? 45 ரூபா சொல்றேங்க. 45. ஆமாங்க. எத்தனை மாசம் சேனை நீங்க? 3 மாசம் சேனைங்க. சேனை கன்ஃபார்ம். 45 ரூபா விலை சொல்றாங்க. சேனை கன்ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. நல்ல லைனேஜ் ப்ரீட்ல சேருன்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஜி, அப்படியே அடுத்து பார்த்துடலாம். இந்த கடாரிங்க? இது 2 பல்லு. மயிலக்கடாரி, மடிகால் சுத்தம், 4 காம்பு தான் இருக்கும். இது இப்ப காலை போட்டிருக்கு. மயிலக்காலைக்கு போட்டிருக்குன்னு சேனா கன்ஃபார்ம் இல்லைங்க. சேனா கன்ஃபார்ம் ஆல, ஆனா காலை சேர்த்திருக்கேன். சரி சரிங்க. இது கொடுக்கறதா வேலை 35 ரூபா சொல்றேன். 35 சொல்றீங்க? 35 ரூபா சொல்றேன். சரி ஓகேங்க ஜி. இந்த ரெண்டுமே வந்து ஜோடி காளை கன்றுகள்னு சொல்லியிருக்காங்க. இது ஒண்ணு மயிலையில சேரும், இன்னொன்னு காரியில சேருங்களா? காரங்காலை. காரியா காரங்காலைங்களா? இல்ல காரிக்கு தான் சேரும். காரிக்கு தான் சேரும். வந்து கழுத்து கீழே மரம் வந்திருக்கு. மரம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை இஷ்யூவா சொல்லுவாங்க எல்லாருமே, ரேட் கம்மின்றதுக்கு. ஆமாங்க. நாங்க வந்து அது ரேட்டுக்கு அந்த மறைக்காக வாங்கலீங்க. நாங்க வந்து வண்டி பழக்கத்துக்காக வாங்கினதுனால எங்களுக்கு மரம் வந்து பிரச்சனை இல்லை. வண்டி வேகமோனா சரி, எங்களுக்கு வேகமோனா அதுக்காக வாங்கிருக்கோம். சரி சரி. இது இடத்து மாடுங்களா வளர்த்து மாடா? வண்டி பழக்கம் இருக்குங்க. வண்டி பழக்கம் இருக்கு, உழவு பழக்கம் இருக்கு. உழவு பழக்கம் இருக்கு ரெண்டுக்குமே. இடது வலது எப்படி வச்சாலும் போகும். ரெண்டுமே எப்படி வச்சாலும் போகும். இந்த 2 கன்றுகளுமே வந்து விற்பனைங்களா? இது விற்பனை இல்லைங்க. ஷோக்கு தான் வச்சிருக்கிறேன். ஷோக்கு ரேக்லாக்காக வச்சிருக்கிறேன். சரி ஓகேங்க ஜி. இப்ப பார்த்த மாடுகள்ல வந்து இது போக இந்த லைனேஜ்ல தேவைப்படுறனா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணிக்கலாங்க. அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க. நம்ம பேரு ரகுங்க, பெருந்துறை காரால் ஃபார்ம்ஸ். நம்ம ஃபோன் நம்பர் வந்துங்க 96 88 74 22 25ங்க. ஏதாவது மாடு காளை எதா இருந்தாலும் ஃபோன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குதிரை எது வேணும், கட்டு சேவல் குதிரை, அது போக ஃபங்க்ஷனுக்கு, கல்யாண ஃபங்க்ஷனுக்கு வண்டி, ரேக்லா வண்டி எல்லாமே செஞ்சு கொடுக்குறேன். எல்லாமே பண்ணி கொடுக்குறேன். சரி ஓகே ஜி, ரொம்ப நன்றி. மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.